எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தாங்க எடுத்தது. அன்னைக்கு கிருத்திகை இல்லையா? செவ்வாய்க்கிழமை முருகருக்கு ரொம்ப விசேஷமான நாளும் கூட. அதனால நம்ம ரொம்ப நாள் ஆச்சு திருத்தணிக்கு போய் வருஷக்கணக்காச்சு. சரின்னு போய் பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லி போயிருந்தோம். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்க 2 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். பாத்தீங்கன்னா நாங்க போகும்போதே ஒரு 10:30 11 கிட்ட ஆயிடுச்சு. போயிட்டு பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு வெளியில வரும்போதுதான் இந்த காட்சியை பார்த்தோம். அப்படியே மெய் சிலிர்க்க வச்சிச்சு இந்த காட்சி. பாத்தீங்கன்னா அங்கிருந்து பால் காவடி நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. காவடி எடுத்துட்டு வரவங்க அந்த காவடியிலேயே முருகரை செஞ்சு இந்த மாதிரி அழகா அலங்காரம் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதை பார்க்க பார்க்க எங்களுக்குமே அப்படியே கண்ல இருந்து தண்ணியா வந்துட்டு இருந்தது. ஏன் எதுக்குன்னு எனக்குமே தெரியல. எனக்கு தான் அப்படி இருக்குன்னு அவருக்குமே அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு இந்த கிரகலட்சுமிய வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தேன். ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்தேன். இது அழகா அந்த கோயில்ல இருந்து வாங்கிட்டு வர்ற மாதிரி எனக்கு அமைஞ்சது. அப்படியே இந்த சரவணா பவா கோலம் போடுறதுக்காக இதுவும் வாங்கியிருந்தேன். இந்த பூ டிசைனும் வாங்கியிருந்தேங்க. ரொம்பவே திருப்தியா இருந்தது. இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம என்ன வாங்கணும்னா மஞ்சள் கயிறு, கொம்பு, குங்குமம் இது எல்லாம் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்படியே பிரசாதமும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அங்கேயே தேங்காய் நம்மளாம் உடைக்கல. அதனால அங்க ஒரு லேடி என்ன பண்ணாங்க, அங்க வரும்போது தேங்காயில அவங்க ஒரு பொங்கல் செஞ்சிருந்தாங்க. அதை வச்சு ஒரு தேங்காவும் கொடுத்துட்டாங்களாம். அதை பார்க்கும்போது இன்னுமே மெய் சிலிர்க்க வச்சுட்டாரு முருகரு.